Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான். Pigeon ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் காம்போ ஆஃபரில் 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் இது மூணுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். அதனுடைய ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணேன். இந்த பட்ஜெட் குக்கர்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் குக்கர் நம்ம பார்க்க போகிறது வந்து 5 லிட்டர் குக்கர் தான். இந்த 5 லிட்டர் குக்கரில் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஜீரா ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மேக் பண்ணேன். ஸோ கீ ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது ஆக்சுவலாக இதனுடைய எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான்ஸ்டிக்கோடைய எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது. ரொம்ப பிடிக்கலை. ஆக்சுவலாக இது நீங்கள் குக் பண்ணும்போது இது எப்போ ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா மாட்ரேட்டில் இல்லை சிம்மில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதனுடைய குக்கிங் நல்லாயிருக்கு. ஸ்லோ குக்கிங் தான், பட் ரொம்ப நல்லாவே குக் ஆகுது. நார்மலாக நம்ம அலுமினியம் குக்வேர்ஸில் நம்ம குக் பண்ணும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு நல்லா அடிக்கலாம். பட் இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரில் நீங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு மாட்ரேட்டில் இல்லை சிம்மில் யூஸ் பண்ணால் தான் அதோடைய ரிசல்ட் நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக சாண்ட்விச் பாட்டம் குக்வேர் தான். ஸோ அந்த சாண்ட்விச் பாட்டமில் குக்கரில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இது ட்ரைப்ளை கிடையாது. ட்ரைப்ளைனால் நீங்கள் வந்து ஹோல் என்டையர் குக்கரே வந்து உங்களுக்கு 3 லேயர்ஸில் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் மட்டும்தான் சாண்ட்விச் பாட்டம். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் மாட்ரேட் சிம்மில் இந்த 2 இதில் ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த குக்கிங் வந்து நல்லாயிருக்கும். அதர்வைஸ் வந்து என்ன பிடிக்கும்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விசில் பாருங்கள், எனக்கு நல்லா ரொம்பலாம் ஓவர்ஃப்ளோலாம் தண்ணிலாம் வந்து ரொம்ப இதெல்லாம் ஆகலை. நான் கூட கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகுமோ அப்படின்னு பயந்தேன். பட் ஒன்றும் ஆகலை. நார்மலாக இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே வீடியோவில் பார்த்துட்ருக்குற அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தண்ணி வந்துச்சு இந்த 5 லிட்டர் குக்கரில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இப்போது இதே குக்கரில் வந்து இப்போ நான் 3 லிட்டர் குக்கரில் வந்து ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு கிரேவி மாதிரி நான் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்தப்போ அப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்ஸ்டிக் ஒரு பாத்திரத்தில் அப்படியே அந்த ஸ்டிக்கியாக இல்லாமல் ரொம்பவே வந்து அந்த ஸ்டிக்கினஸ்னால் இல்லாமல் நார்மலாக நான்ஸ்டிக்கில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் நான் மாட்ரேட் ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணனால என்னோடய ரைஸ் வந்து அடியிலெல்லாம் பிடிக்கலை. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அடியிலலாம் வந்து நார்மலாக பிடிக்குமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் மாட்ரேட்டாக நான் குக் பண்ணும்போது எனக்கு ஒரு அந்த அடியில் வந்து எனக்கு பிடிக்கலை. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது தேயும். அதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோவும் லாஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். பாருங்கள் எனக்கு பிடிக்காமல் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு இந்த வெரைட்டி ரைஸ். இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். மேக்ஸிமம் அலுமினியம் குக்கர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அது நல்லா போட்டு அடிக்கலாம், லைஃப் வரும், ஓகே, பட் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கே இல்லாத மெட்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி மெட்டலில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கிரேடில் இருக்க மெட்டலில் வந்து வாங்கி நீங்கள் குக் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த 3 லிட்டரில் குக் பண்ணும்போதும் அந்த குக்கரும் வந்து பெட்டர், அதுவும் நல்லாவே இருந்துச்சு. இந்த ஃப்ரை பண்ணும்போது எனக்கு ஓரம்லாம் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஓரமில் இருக்கிற பாட்டம் மட்டும்தான் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஓரமில் இருக்கிற பாத்திரம்லாம் வந்து நார்மலாக இருக்கிற அந்த திக்னஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஓரமில் பிடிக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் கார்னர்லேயும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலை. எனக்கு இந்த பாத்திரமெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணது. க்ளீன் பண்ணும்போது செம்ம ஈஸியாக இருந்துச்சு. கம்பேர்ட் டு அலுமினியம் குக்கர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை க்ளீன் பண்ணுறதை விட நம்ம இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சாஃப்ட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள், ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ராச்சஸ் நிறையா வருது. 3 லிட்டர்ஸ் குக்கர்லேயுமே வந்து எனக்கு ரொம்பலாம் வாட்டர் ஃப்ளோ வரல. இந்த 3 குக்கர்லேயுமே 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் இந்த 3 குக்கர்ஸ்லேயுமே நீங்கள் வந்து நீங்கள் குக் பண்ணும்போது நீங்கள் நிறைய அளவுக்கு அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. அந்த வாட்டர் வந்து லீக்கேஜ் இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 2 லிட்டர் குக்கர்லாம் ஒரு 1 லிட்டர் இல்லை 1.5 லிட்டர் அந்த மாதிரியில் 3 லிட்டர்னால் 2.5 லிட்டர் 5 லிட்டர்னால் ஒரு 4.5 அந்த மாதிரி வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஓவர்ஃப்ளோ இல்லை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு தான் நான் குக் பண்ணி பார்த்தேன் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு. ஸோ நான் டொமேட்டோ ரைஸ் நான் கிண்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அடியில் வந்து எனக்கு ஒரு விசில் வச்சு எடுக்கும் போது பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஹை ஃப்ளேம் வந்து இந்த குக்கருக்கு சரியாக வராது. நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடியில் இருக்க ரைஸ் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் இந்தளவுக்கு ரைஸ் வந்து எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. பட் எனக்கு ரிசல்ட் வந்து இந்த ரைஸ் குக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடியில் இருக்க ரைஸ் மட்டும் எனக்கு இப்படி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாட்ரேட் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது அதோட ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இப்போது நான் பார்த்துட்ருக்கிறது நான் களி
2 லிட்டர் குக்கரில் களி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது அதில் சூப்பராக அந்த நான்ஸ்டிக்கில் வர்ற மாதிரி தான் வந்துச்சு. நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த 2 லிட்டர் குக்கரில் நான் பருப்பு வச்சு நான் சாம்பார் பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த அளவுக்கு தான் நான் வாட்டர் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஓவர்ஃப்ளோ ஆச்சு. வெளியில் அந்த விசில் வழியாக வாட்டர் வந்தது. அதே இது நான் வேறு குக் பண்ணும்போது பொட்டேட்டோ அந்த மாதிரி பாயில் பண்ணும்போது அந்த மாதிரி நான் ப்ரெஷர் குக் பண்ணும்போது உள்ளே நார்மலாக வாட்டர் வச்சுட்டுன்னு பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு வாட்டர் வரல. அப்போ பருப்புக்கு மட்டும்தான் எனக்கு பருப்புக்கு வைக்கும் போது மட்டும்தான் எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி வெளியே வருது. ஸோ நீங்கள் பருப்புக்கு மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. பட் 3 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸில் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. பட் இந்த 2 லிட்டர்ஸ் மட்டுமே நம்ம பருப்பு தண்ணின்னு போடும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேறு ஏதாவது குக் பண்ணுறது பெட்டராக இருந்துச்சு. இது பருப்பு தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இந்தளவுக்கு ஃபஸ்ட் தண்ணி வந்தது. செகண்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆன மாதிரி தான் தெரிஞ்சுது. குக்கர் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த ரேட்க்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரெஷர் குக்கர் வந்து உங்களுக்கு 3 காம்போவில் உங்களுக்கு கிடைக்காது. ஸ்டாக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி லீக் ஆன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு வாட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Until stay tuned, stay connected, stay up to date. உங்கள் தேடல் உங்களுக்காக.